இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான காஃபி. ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த காஃபியை நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். சில பேருக்கு சுட சுட காஃபி சாப்பிட்றது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு நல்ல கோல்டாக காஃபி சாப்பிட்றது பிடிக்கும். கோல்டு காஃபின்னு ஒன்றே ரொம்ப ஆறி போன காஃபி இல்லை, நல்ல ரிச்சாக க்ரீம் ஐஸ்கிரீம் எல்லாமே சேர்த்து சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். இதை மாலில் 200-300 ரூபாய் கொடுத்து அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிட தேவையில்லை, வீட்லேயே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் திக்கான மில்க், 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் சீனி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் திக்கான க்ரீம், ஐஸ்கிரீம், ஐஸ் க்யூப்ஸ், கேரமல் சிரப் அல்லது சாக்லேட் சிரப். இதில் ஒரு சிலது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்னென்னன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சீனியை முதல்ல நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தூள் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் சீனியோட காஃபி பவுடர், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சீனியும் காஃபி எல்லாமே மிக்ஸ் ஆகிடட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு பால் நல்லா திக்காக இருக்கணும், நல்லா காய்ச்சி ஆறி ஃப்ரிட்ஜில் வச்ச பால். இதில் க்ரீம் நீங்கள் அமுல் க்ரீம் கூட திக்கான க்ரீம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லை. இதோட கேரமல் சிரப், அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஒரு 4-5 வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நுர பொங்க அரைச்சிருக்கணும். இது கூட நம்ம ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் ஐஸ்கிரீம் இதையும் சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு வாட்டி தான், ரொம்ப அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஐஸ்கிரீம் நல்லா கூல் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம கிளாஸ் ஜாரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது பெரிய டம்ளர் தான், ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே கேரமலைஸ்டு போட்டு நல்லா இப்படி டம்ளரில் சுற்றி விட்டுருங்க. அதுக்கு மேலே சீனியை சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது நல்லா ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. பெரிய கிளாஸ் ஜாரை சுற்றி இந்த கேரமலைஸ் அந்த சீனி எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல நீட்டமான ஸ்பூனாக எடுத்துங்க. அதில் இப்படி நம்ம சுற்றி வர ஊற்றுறோம்னா காஃபி பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். சும்மா காஃபி போட்டோமா ஒரு டம்ளரில் அப்படியே கொண்டு போய் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வர்ற கெஸ்ட்டுக்கு அல்லது வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி நம்ம சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ அந்த நீட்டு டம்ளரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பால் கலவையை இதோட ஊற்றிடலாம். காஃபி நல்ல நுர பொங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல கூலாக நல்ல மேலே அப்படி பொங்கி நிற்கும். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் மேலே போடுறோம். அப்படியே கொடுக்காம அதுக்கு மேலே அல்லது கோகோ பவுடர் இல்லைன்னா காஃபி பவுடர் மேலே தூவிட்டு கொஞ்சம் கேரமலைஸ்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுவையான கோல்டு காஃபி இப்போ ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.